அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. கையிலும் சிக்காமலே வளர்த்தது உன்னதான் நீ என்னதான் என்னால் வேறுதான். இந்த டீம் ஜெயிக்கணும்னா நான் வேணும், நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும்.
you so much, Eldrick Love. So ma'am is very happy to see all your performance here. And ma'am, எப்படி இருந்தது உங்களோட performance எல்லாமே? இந்த பர்ஃபார்மன்ஸும் 1000 வாலா டபுளாக வச்ச மாதிரியே இருந்தது ஒரு ஃபீல். ஸோ சீனியர்ஸ், ஆல் ஆர் சீனியர்ஸ் ஆஃப் WDC மேம். சீனியர்ஸ் டான்ஸ் பார்த்த உடனே ஐ கேன் சே தட் யூ ஆர் சீனியர்ஸ். ஸோ ப்ரொஃபஷனலிசம் சூப்பராக தெரிஞ்சது இல்லை மேம்? ஆமாம், ப்ரொஃபஷனலிசம் அண்ட் என்ன ஒரு கிரேஸ் அண்ட் ஸ்டைல் அண்ட் பக்காவாக இருந்தது. மூமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருந்தது. அப்போவே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் சீனியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். Thank you so much ma'am. Thank you ma. Thank you. Fantastic. All of you. You can go. எஸ் மக்களை தொடர்ந்து நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் அதோட நானும் இப்போ கிளம்ப வேண்டிய தருணம் மேம். ஐம் கோயிங் டு மிஸ் யூ ஆல்சோ பிகாஸ் இன்னும் ஒரே ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ என்னோட பஸ் டைம் இந்த டைம்ன்றதுனால எக்ஸ்கியூஸ் யூ ஃப்ரம் மீ மேம். ஸோ எனக்கு பதிலாக ஐ வுட் லைக் டு ஹேண்ட் ஓவர் மை மைக் டு சுனாய் அண்ட் ஜெய்னா who is a favorite VJ of Nagarkoil and Marthandam ஏரியாவில். ஸோ ஆண்டோ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மேம் உங்களை பார்த்தது ஐம் வெரி வெரி ஹாப்பி. Thank you so much. எஸ் குளித்துறை மக்களே, டாடா பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் லிசனிங் மீ. தேங்க்யூ ஓவர் டு ஜெய்னா அண்ட் சுனாய் அண்ட் ஆண்டோ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மீரா. இவ்வளோ நேரம் ரொம்ப சூப்பராக வந்து விஜே பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மக்களே இருக்கீங்களா? எல்லாரும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஜெயனா. இந்த ஜோக் இங்க யாருமே கேட்கல. ஸோ மக்களே, மேக் சம் நாய்ஸ். ஒரு கைத்தட்டல் தரலாம். இல்ல ஜெயனா, நீ வந்த உடனே நீ வந்து மக்களையும் கத்துன உடனே எல்லாரும் கை தட்டிடுவாங்களா? தட்டுவாங்க. ஏன்னா ஜெயனா, நமக்காகலாம் கை தட்ட மாட்டாங்க ஜெயனா. இவ்வளோ நேரம் வந்து ஜூனியர்ஸ் ஆடிட்டாங்க, சீனியர்ஸ் ஆடிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கோரியோகிராஃபர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரி, ஓகே, கண்டிப்பா கரெக்ட் தான். நீங்க மட்டும் இல்ல, நாங்களுமே அதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஏன்னா சின்ன பசங்க என்னமா ஆடுறாங்க, அவங்க ஆடுறத பார்த்துட்டு கீழே உட்கார முடியல. அந்த ஃபயர்ல தான் நானே மேலே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் தராங்க. ஸோ சீரியஸ்லி எவ்ரிஒன் ஆர் டூயிங் கிரேட் ஜாப். கண்டிப்பா கிவ் எ பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஜெயினா, எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் ஜெயினா. என்ன ஃபீலிங்கா? சின்ன வயசுல எங்க அம்மா வந்துட்டு டான்ஸ், நான் அப்போ போய் ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல இல்ல ஆண்டோ மாஸ்டர்கிட்டே நான் வந்து கத்துக்கிட்டு இருந்தேன்னா நானும் ஒரு டான்ஸரா இவங்க முன்னாடி நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன்ல. சரி, என்ன பண்றது, அந்த டைம் ஓபி அடிச்சல, அதான் இப்படி தொப்பதான் வளர்ந்துருக்கு. ஸோ மக்களே, நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க தருணம் வந்துடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸே இந்த மாதிரி ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கோரியோகிராஃபர்ஸ் எப்படி ஆடுவாங்க. ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் வெல்கம் கோரியோகிராஃபர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாம் இந்த நேரம் எல்லோரும் இவ்வளோ நேரம் எனக்கு பொறுமையாக பார்த்தது, டான்ஸ் எல்லாத்தையும் அதுவும் சந்தோஷமாக இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இந்த மலையிலையும் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதா நடக்காதா நான் அப்போவும் சொல்ல மழை கண்டிப்பாக ப்ரோக்ராம் நடக்கும். ட்ராவல் அவ்வளோதான், முயற்சியேடு, நடந்துகிட்டே இருக்கு. எது நடக்குமோ அதான் நடக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு பாருங்கள், நிறைய யோசிச்சோம். அந்த தண்ணி இங்கே வருமா, டேமை திறந்து விடுவாங்க, இங்கே உள்ளே வந்துருமா, டேமோட டவுட் இருந்தவங்க ஹஸ்பண்டுக்கு. கேட்டாங்க, டேம் இந்த பக்கத்தில் நான் ஷூட்டெல்லாம் பண்ணியிருக்கேன், டேம் ஓப்பன் பண்ணால் இங்கே தண்ணி வரும் எப்படி? சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். அதெல்லாம் தாண்டி நீ அந்த பிள்ளைங்களை அங்கே பாருங்கள் ஜாலியாக வெளியே நின்றுட்டுருக்காங்க. அந்த சைடு இந்த சைடெல்லாம் மழை பெஞ்சுன்னு வைங்களேன், எல்லோரும் உள்ளே வந்து இங்கே உட்காரவே முடியாது. ஸோ அது ஃபஸ்ட்டு என்னோட இது. நம்ம அந்த பிரபஞ்சத்தை நன்றி சொல்லணும். ஃபஸ்ட் தேங்க்ஸ் எல்லோரும் சேர்ந்தே சொல்லலாம், அந்த தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்கள் டான்ஸ் நான் திரும்ப தான் சொல்லணும். நம்ம பிள்ளைங்க ஆட போகிறாங்க, நம்ம நல்லதாக நடிச்சா ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். ரைட். அப்புறம் வந்து இந்த டான்ஸை வந்து நம்ம பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணது அர்ஜுன் மாஸ்டர். வருஷமாக அது உங்கள் எல்லாம் பொறுமையாக நிதானமாக கூலாக. மேம் அப்படியே வந்து உங்கள் கையில் அவங்க ட்ராஃபி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க மேம், கண்டிப்பாக. ஏன்னா எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக வருஷம் அது எல்லாம் நீங்கள் கிளாப் பண்ணலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன எங்கே போயிருக்கீங்க? So let's welcome Devani ma'am on the stage.
நெக்ஸ்ட் அப்படியே டான்ஸ் வந்து அஞ்சலி அதே மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வருஷங்களாக, அதாவது 2 வருஷமாக ட்ரெயின் பண்ணி அது பிள்ளைங்களை பொறுமையாக பண்ணி கொடுக்க அஞ்சலி. சோ மக்களே இன்னும் சத்தமா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அது மாதிரி கிளாசிக்கல் டீச்சர் பார்த்தீங்கன்னா ஆதிரா, அவங்க வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணி இப்போ அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் இதானாலும் கரெக்டாக நம்ம கிளாசிக்கல் டீச்சர் ஆதிரா மேம். நெக்ஸ்ட் சுபி, என்னோட ஸ்டூடெண்ட், இப்போ டீச்சர் ட்ரெயினர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற சுபி. மக்களே எனர்ஜி கம்மி ஆயிடுச்சு, இன்னும் சத்தமா பத்தல. நீது அதே மாதிரி ஒரு ட்ரெயினர் தான். ஷைன் பொறுமையாக நிதானமாக சைலண்டாகவே நின்று பிள்ளைங்களை கவனிக்கிறதுலேருந்து அஸ்வதி மேம் நம்ம பிள்ளைங்களை ஃபுல்லாக பார்க்குறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அதிகம் திட்டு வாங்குறது அவங்க தான். ஸோ கிளாசிக்கல் மாஸ்டர் சஞ்சய் வரலாம். சஞ்சய் டான்ஸ் மாஸ்டர் அஜின். நெக்ஸ்ட் அம்மன், வருங்கால கொரியோகிராஃபர். ஓகே, அப்புறம் என்னோட எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த லைட்டாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் என்னோடய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இப்போ எல்லாம் கொஞ்சம் புது புது ஆட்கள், அவங்க எல்லாருக்குமே நான் பேசுகிறப்ப புரியுமான்னு தெரியாத ஹிந்தி ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த ஷோ வந்து மேம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பேர் வச்சு தான் அந்த டைம் நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு போஸ்ட் ஓட்டுறதா இருந்தால் சரி, அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஜிபின், இன்னொன்று வந்து அனூப். அந்த ஜிபின் வந்து என்னோடய லைட் டிசைனர், அவனோட தம்பி அனூப். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா ஃபைசின்னு ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்து போயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் 3 பேர் வச்சு ட்ராவல் பண்ணி வந்து இன்றைக்கி சீசன் 6 வந்து இன்றைக்கி ஒரு வேறு மாதிரி ஒரு லெவலில் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடையும் வளர்ந்து வந்திருக்கோம் மேம். அதான் ஒரு பெரிய விஷயம். இது ஒரு செகண்ட். நெக்ஸ்ட் ரெண்டாவது கிழக்கூட்டம் ஃப்ளோரில் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க, அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், அவங்களையும் நம்ம வந்து இந்த டைமில் வந்து அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுறோம். மீரா, இது வந்து டான்ஸ் ட்ரெயினர், சூம்பா ஃபிட்னஸ் எல்லாம் பண்ண முடியவங்க. கிளாப் பண்ணலாமே, கை இருக்குல்ல. தௌஃபா ரிசப்ஷனில் இருக்கக்கூடியவங்க. மக்களே மேக் சம் நாய்ஸ்.
B-boy விஜித் டான்சர். அது மாதிரி ரெஜின் இங்கே அஸ்வதி மேம் எப்படியோ அது மாதிரி ரெஜின் அங்கே அவ்வளோ ஃப்ளோரை ஃபுல்லாக பார்க்குறது, எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணுறதுலாம். ஒன் செகண்ட், அந்த நம்ம டீமில் வந்து டான்ஸ் மேம் வந்து கூப்பிட்டு வந்தீங்கல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஆட எடுக்காமல் இருக்கிற பிள்ளைங்க, ஆடின பிள்ளைங்க மற்ற டீம் அப்படியே வாங்கலாம். வா சீனியர் அந்த பேட்ச் வாங்க. ஃபோட்டோ எடுக்காதவங்க, மேமோட ஃபோட்டோ எடுக்காதவங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டீம் அப்படியே ரெடியாக இருந்துங்க. ஒரு டீமாக இருந்ததுங்க. வாங்க நெக்ஸ்ட் டீம் ஃபாஸ்ட்டாக. ஃபோட்டோ எடுக்காதவங்க மட்டும். Baseline gonna make my
baseline gonna make my ஓகே ஸ்டாப்ஸை வச்ச ஒரு ஃபோட்டோ மேம் கூட மேம் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் கடைசியாக ஸ்டாப்ஸை வச்சு நம்ம WDC ஸ்டாப்ஸை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஸோ WDC ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. I know exactly what I want. Is it hard for yourself to fight it? Cause I know that you got me on. Everybody, there's nothing left you taste. Mama said we got what you do. Now I got nothing left to spend it all on you. Thank you so much ma'am. ஸோ ஜெயினா நம்ம ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டோம். நம்ம ஆண்டோ மாஸ்டரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமாக மாஸ்டருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் மாஸ்டர் ஆன் த ஸ்டேஜ். மாஸ்டர் எங்களுக்காக ஒரு சின்ன டான்ஸ்.
படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்தது எண்ணி தன் பிரம்மனும் மூர்ச்சையுற்றார். மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். இப்படி இன்னொரு பெண்மையை படைக்க தன்னிடம் கற்பனை தீர்ந்ததை எண்ணி தன் பிரம்மனும் மூர்ச்சையுற்றார். அவளின் நாசிக்குள் நுழைந்த காற்று உயிரை தடவி திரும்பும் போது மோட்சம் அடைந்து ராகங்கள் ஆகின்றதே. மழையின் துளிகள் அவளை நனைத்து மார்பு கடந்து இறங்கும் பொழுது முக்தி அடைந்து முத்துக்கள் ஆகின்றதே. மின்னலை பிடித்து மேகத்தில் துடைத்து பெண் என்று படைத்து வீதியில் விட்டு விட்டார். வேற 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 மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். சோ மக்களே எப்படி இருந்துச்சு? இவ்வளவுதானா? நம்ம ஆண்டோ மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவலா? ஜெனா எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது சுனீஷ். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம தேவி அனி மேம் டான்ஸ் ஆட வச்சு கண்டிப்பா இன்னைக்கு அழகான டான்சர்ஸ் பார்த்தோம். ஜூனியர், சீனியர், மாஸ்டர் எல்லாமே நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தோம். எல்லாருமே பார்த்தோம். ஸோ ஒரே ஒரு சின்ன இது ஒன்று தான் மிஸ்ஸிங். அது என்னன்னா நம்ம தேவேனி மேமோட சின்ன ஒரு டான்ஸ். மேமும் ஆடிட்டீங்கன்னா இன்னைக்கு டேவே ஃபுல்ஃபில் ஆயிடும் மேம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக சின்ன ப்ளீஸ் மேம். மக்களே மேம் ஆடுங்க.